கோயம்புத்தூர் அரிசி மார்க்கெட் கடந்த ஒரு வாரமாக விலை அதிகமாக உள்ளது என்று விலை அதிகமாக உள்ளது. இதற்கு காரணம் கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா அணை பகுதியில் விளைகின்ற நெல் அனைத்துமே அந்த மாநில அரிசி வர்த்தகர்கள் அதிகமாக ஸ்டோரேஜ் செய்து கொண்டு குறைவான அளவிலேயே தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளதற்கு அதற்கு துங்கபத்ரா அணையில் உள்ள ஒரு ஷட்டர் ஃபெயிலியராகி இருக்கிற காரணத்தினால் அதனுடைய மெயின்டெனன்ஸ் செய்வதால் அடுத்த போகம் அங்கு இல்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆகையால் அங்கிருந்து வரக்கூடிய தரமான நெல் வகைகள் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பது குறைந்த அளவில் உள்ளது. ஆகவே தமிழக மார்க்கெட்டில் அந்த நல்ல குவாலிட்டியான அரிசி வகைகளுக்கு கிலோவுக்கு 2 முதல் 3 வரை உயர்ந்துள்ளது. இது தற்காலிகமான உயர்வே ஒழிய நிரந்தரமானது அல்ல. அடுத்த மாதம் ஆந்திர மாநிலத்திலிருந்து ஆந்திர மாநிலத்தில் அதிகப்படியான விளைச்சல் உள்ளதால் அங்கிருந்து அதிகமான கிராப் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் மார்க்கெட் இதே நிலைமையில் நீடிக்கலாம் அல்லது குறையலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. எல்லா அரிசி ரகங்களின் விலைகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. மேலும் வட மாநிலங்களிலிருந்து வரும் பிரியாணி அரிசி மட்டும் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன் கிலோவுக்கு 100 ரூபாய் வரை உயர்ந்து தற்போது மட்டுப்படுத்தி சரியாக இருந்து 140 முதல் 165 வரை குறைந்து வந்துள்ளது. மொத்த விலை கடந்த மாதம் 220 வரை சென்றது. இப்பொழுது 140 முதல் 165 வரை உள்ளது. மற்றபடி அரிசி விலையில் வேறு பெரிய மாற்றங்கள் எதுவும் தற்காலிகமாக நிகழ வாய்ப்புகள் குறைவு. கோவை பொறுத்தவரை இங்கு தயாரிப்பாளர்கள் கிடையாது. வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வரும் அரிசிகளையே நம்பி உள்ளது. ஆகையால் இங்கு தேவையான அளவு ஒரு 2-3 மாதத்துக்கு தேவையான இருப்பு எப்பொழுதுமே கையிருப்பு இருக்கும். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கேயம், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட் மற்றும் ரெய்ச்சூர், வெஸ்ட் பெங்கால் ஆகிய பல மாவட்டங்களிலும் பல மாநிலங்களிலிருந்தும் அரிசிகள் வந்து கொண்டிருக்கிறது. இங்குள்ள வியாபாரிகள் தரமான வகை அரிசிகள் எந்தெந்த மாவட்டத்திலும் மாநிலத்திலும் கிடைத்தாலும் அதை ரொக்க கொள்முதல் செய்து வியாபாரம் செய்து மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பொதுவாக எல்லா வகையான அரிசி வகைகளுக்கும் கிலோவுக்கு 2 முதல் 3 வரை உயர்ந்துள்ளது. ஆனால் அரிசியானது குறைந்த விலை 1100 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 1850 வரைக்கும் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான விலையில் அரிசியை பெற்றுக்கொள்ளலாம். சாப்பாட்டு அரிசியை பொறுத்தவரையில் பொதுமக்கள் ரெகுலராக பொன்னி என்று உட்கொள்ளும் அம்மன் சோனா, பிபிடி போன்ற ரகங்கள் தரமான அரிசிகளும், அது இல்லாமல் மற்றும் ஆர்என்ஆர், கேஎன்எம், M45 போன்ற வகைகள் சாப்பாட்டுக்கு பயன்படும். இவையெல்லாம் இந்த ஆர்என்ஆர், கேஎன்எம் ரகங்கள் புதியது 1150 முதல் 200 வரையும், பழையது 1250 முதல் 300 வரையும் உள்ளது. அம்மன் சோனா வகைகள் பழையது 1650 முதல் 1750, புதியது 1300 to 400, 450 வரை உள்ளது. அவை அனைத்தும் 26 கிலோ பேக்கிங்கில் உள்ளது. அரசாங்கத்திற்கான சிறிய வேண்டுகோள், அரிசி வியாபாரிகள் சார்பாக வேண்டுகோள் என்னவென்றால் 25 கிலோவும் அதற்கு கீழ் உள்ள அரிசி வகைகளுக்கும் விற்பனையில் 5% GST என்று விதிக்கப்பட்டுள்ளது. அதை நீக்கினால் பொதுமக்களுக்கு பெரிதும் உபயோகமாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது பொதுமக்கள் எல்லோருமே அதிகம் பயன்படுத்துவது 5 கிலோ 10 கிலோ அரிசி வகைகள் தான் ரீட்டெயிலில் வீட்டிற்கு வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது 5% என்பது அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும். ஸோ அதை மாநில அரசு மத்திய அரசிடம் பேசி நீக்க உதவினால் பொதுமக்களும் அரிசி வியாபாரிகளும் அதிகமாக பயன்பெறுவர்.